ஒரு காதலில் கொடுத்த வாக்குறுதியை பல ஆண்டுகளுக்குப் பிறகும் மறக்காமல் நிறைவேற்றிய நடிகர் பாக்யராஜ். ஆனால் அந்த காதல் கதையின் முடிவு யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு சோகமாக அமைந்தது. சினிமாவில் வாய்ப்பு தேடி பாக்யராஜும் பிரவீணாவும் போராடிக் கொண்டிருந்த காலம் அது. அப்போது பிரவீணா, எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? உங்க வீட்டுல எல்லா வசதியும் இருக்கு. ஊருக்கே போய் நல்லா வாழுங்க என்று கூறியிருக்கிறார். அதற்கு பாக்யராஜ், ஒருவேளை நீ பெரிய ஹீரோயின் ஆகிட்டா முதல் நாள் முதல் ஷோவில் உன் படத்தை பார்த்து கைதட்டுவேன். ஆனால் நான் டைரக்டர் ஆகிட்டா உன்னை தேடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று கூறியிருக்கிறார். அதன் பிறகு இருவரும் பிரிந்து விட்டனர். வாழ்க்கை அவர்களை வெவ்வேறு பாதைகளில் அழைத்துச் சென்றது. சில காலத்திற்குப் பிறகு புதிய வார்ப்புகள் படத்தை பார்க்க தியேட்டருக்கு சென்ற பிரவீணா திரையில் ஹீரோவாக பாக்யராஜை பார்த்து அதிர்ச்சி அடைந்தாராம். அவர் சினிமாவை விட்டுவிட்டு ஊருக்கே சென்று விட்டார் என்று நினைத்திருந்த நிலையில் அவர் ஹீரோவாக அறிமுகமாகி இருந்தார். அதன் பிறகு இருவரும் மீண்டும் சந்தித்தனர். அப்போது பாக்யராஜ், நான் டைரக்டர் ஆன பிறகு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று சொன்னது ஞாபகம் இருக்கா? இப்போதும் உனக்கு சம்மதமா என்று கேட்டிருக்கிறார். பிரவீணாவும் சம்மதம் சொல்ல இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். ஆனால் அந்த சந்தோஷம் நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை. திருமணமான 3 ஆண்டுகளிலேயே டியூப் பிரெக்னன்சி காரணமாக ஏற்பட்ட உடல்நலப் பிரச்சினையும் அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட மஞ்சள் காமாலையாலும் பிரவீணா உயிரிழந்தார் என்று பாக்யராஜ் ஒரு பேட்டியில் உருக்கமாக பகிர்ந்துள்ளார். பாக்யராஜ், பிரவீணாவின் காதல் கதை இத்துடன் முடிந்தது. ஆனால் அதற்குப் பிறகு பாக்யராஜின் வாழ்க்கையில் பூர்ணிமா எப்படி வந்தாரு? அவர்களின் காதல் எப்படி மலர்ந்தது? இறுதியில் அந்த காதல் எப்படி திருமணமாக மாறியது? அந்த சுவாரஸ்யமான கதையை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால இன்னும் ஃபாலோ பண்ணலன்னா இப்போவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவை மிஸ் பண்ணாதீங்க.